திமுக என்ன பண்ணிருக்கு? பண்றேன்னு சொல்லுதே கண்டி, ஏதாவது ஒரு நன்மை பண்ணிருக்கா திமுக? எதுவுமே பண்ணலையே. எதுக்கு அந்த ஆட்சி எங்களுக்கு? ஓட்டு கேட்க வந்தா கூட நாங்க காலைல வந்து கும்பிடுவோம், நீங்க இந்த ஆட்சிக்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி இந்த ஆட்சிக்கே நீங்க வரக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் புடுங்குறாங்க. எதுக்கு எங்களுக்கு இந்த காசு? இந்த 1000 ரூபாயும் தேவையில்லை, இந்த ஆட்சியும் தேவையில்லை எங்களுக்கு. எல்லாம் பொய்யான வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்களாம் வேஸ்ட்டுங்க. இந்த திமுக ஆட்சியே வேஸ்ட்டு. மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே தீர்வே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சியில வந்து ஜெயிச்சு அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க மட்டும்தான் பாத்துருக்காங்க. நடுத்தர் மக்கள் நடுத்தர்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த சூரியன் கட்சியிலேருந்து எங்களுக்கு வேஸ்ட்டு தான். எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை இல்லை. எதனா ஒன்று போனால் கூட இழுத்து அடிப்பாங்க. இதோ வர இரு அப்படின்னா. இலவசம் வேண்டாம், எதுவுமே இலவசம் அறிவிக்காதீங்க. ஓட்டுக்கு எங்களுக்கு பணமும் தேவையில்லை. எங்களுக்கு எதுவும் நீங்க கொடுக்குறேன்னு கூட வராதீங்க. எங்களுக்கு நல்லாட்சி தான் வேணும். 2027 தளபதி விஜய் அவர் வரணும். தளபதி ஆட்சி வரணும். உங்களுக்கு வந்து தளபதி மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஆட்சியே வரல, இன்னும் ஆட்சி வந்து இன்னும் எப்படி செய்வார் அவருக்கு? என் பையன் ரொம்ப லோல் பட சொல்ல இந்த மன்றத்துல தான் வந்து என் பிள்ளைய பார்த்தாங்க. ஆமா, அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. இவ்வளவு கட்சியில எங்க பாடுபட்ட எல்லாமே செஞ்சோம். இந்த ஆட்சி எங்களுக்கு கண்டிப்பா வேணவே வேணாப்பா. ரொம்ப கஷ்டம்பா இந்த ஆட்சி. கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கே மாத்தி வந்து அவங்கவுங்க ஒன்று சொல்லி கொள்ள அடிச்சு தான் போறாங்க. கண்டி 50 வருஷமா அந்த 2 ஆட்சி மாத்தி மாற்றம் வரட்டுங்க. எந்த கட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வரணுங்க. அவருக்கு நம்ம ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம். அவர் வந்து எங்களுக்கு எதனா செய்தாருன்னா கடவுள் மாதிரி அவர் கையெழுத்து நாங்க கும்பிடுவோம். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? எப்படி சார் அமைக்கும்? திமுக என்ன பண்ணிருக்கு? பண்றேன்னு சொல்லுதே கண்டி, ஏதாவது ஒரு நன்மை பண்ணிருக்கா திமுக? எதுவுமே பண்ணலையே. எதுக்கு அந்த ஆட்சி எங்களுக்கு? ஒயின் ஷாப்ல ரேட் ஏத்திச்சு, பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. ஃப்ரீ பஸ் எங்க இருக்கு? எப்போ ஒரு டைமுக்கு வருது ஃப்ரீ பஸ். தொடர்ந்தெல்லாம் வர்றது கிடையாது. ஸ்கூல் பசங்க, படிக்கிற பசங்க, அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு எகிரிட்டு இருக்கு. கட்ட முடியல எங்களால எல்லாம். அந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்கு 1000 ரூபாய்? எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் போய் ஒரு பாட்டில் குச்சா அதுல வருது அவங்களுக்கு லாபம். ஒயின் ஷாப்பை மூட சொல்லுங்க. இந்த 1000 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய் வேண்டாம். ஃப்ரீயா கொடுக்குற எதுவுமே எங்களுக்கு வேணாம். பஸ் வேண்டாம், 1000 ரூபாய் தேவையில்லை. இதெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஆட்சி வருமா? அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது நல்ல ஆட்சி இல்லையா? அப்போ தெரியலையே. அது பாருங்க, அந்த குப்பையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஹவுசிங் போர்டை பாருங்க, ஒரு இடமும் கால்வாய் அடைப்பு எவ்வளவா இருக்குது. இதெல்லாம் யார் கேட்கறது? அரசாங்கம் என்ன பண்ணுது? எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு? வேண்டவே வேண்டாம்ப்பா. அவங்க நேர்ல வந்து அவங்க காலையிலே வந்து நாங்க கும்பிடுவோம். எங்க ஆட்சிக்கே வேணவே வேணாம். நாங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே அதிகம். புரியுதுங்களா? ஐயோ சொல்ல முடியல. வெளியே நைட்ல படுத்தா எங்களுக்கு தூக்கம் வரல. பொழுது வெடிந்தா இந்த பிரச்சனை. ஐயோ நாளைக்கு இதை பார்க்கணுமே அதை பார்க்கணுமே, அப்படிதான் பிரச்சனை. அதனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுக்கு இந்த ஆட்சிக்கு அவங்க வரவே எங்களுக்கு தேவையே கிடையாது. ஓட்டு கேட்க வந்தா கூட நாங்க காலைல வந்து கும்பிடுவோம், நீங்க இந்த ஆட்சிக்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி இந்த ஆட்சிக்கே நீங்க வரக்கூடாது. இது வேஸ்ட். வீடு 2 வருஷமா கொடுக்குறேன்ட்டு எங்களால வாடகை கட்ட முடியல. நானும் மூளை வலிச்சு குழந்தை வச்சுருக்கிறேன். துப்பாரு பெருக்கிற வேலை தான் செய்யறேன். இதுக்குன்னு நிரந்தரமா இருந்தேன் இந்த வேலையில. கான்ட்ராக்ட் வேலை தான் இது. ஒரு 2 சமயம் வாடகை கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். 2 வருஷமா வீடு தரேன்ட்டு இன்னும் கொடுக்காம குடிசை மாட்டில் ரொம்ப பண்றாங்க. இங்க ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இங்க. ஆட்சி வந்து சரியில்லைன்றீங்களா? ஆமா, இது வந்து சரியில்லை எங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன். மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு எல்லாமே அவங்க வீடு தேடி சென்று கிடைக்குதுன்னு தானே சொல்றாங்க. இல்லையே எங்களுக்கு இனிமே எதனா வழி பொறுக்க நம்பிக்கை இருக்குது. இது வந்துச்சுன்னா இந்த ஆட்சி எங்களுக்கு வேஸ்ட் தான். வாய்ப்பே இல்லை ராஜா. அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி நிறைய சொல்லி எதுவும் செய்யல. இப்போ பாத்தீங்கன்னா கேஸ் விலை குறையுதுன்னாங்க, அது குறையல. இல்ல அது வேண்டாங்க எங்களுக்கு அந்த கட்சி. ஏன் வேண்டாம்? எங்களுக்கு என்னன்னு சொல்றது, அந்த ஆட்சி சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய பிரச்சனைங்க இங்க, காவா பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. எங்களுக்கு அது எங்களுக்கு சரியா படல. அது எங்களுக்கு வேணான்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எங்க பாட்டங்காலத்துல இருந்து இந்த ஆட்சியில எல்லாம் இருந்தவங்க எல்லாம் அப்ப இருந்தாங்க. இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணுமே சரியா கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணாம். என் குழந்தைங்களே சொல்லுது, ஐயோ அம்மா இந்த ஆட்சிலாம் வேணவே வேணாம்மா, நம்மளுக்கு மாற்றம் வரட்டும். அந்த மாற்றம் வந்தா நம்ம நல்லா இருப்போம். திமுகவுடைய
4.5 வருட கால ஆட்சி எப்படி இருக்கு? அவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு தான் நாங்க பார்த்தோம். ஆனா நல்லது செய்தியே, நாங்க ஃப்ரீ பஸ் கேட்கலையே. அவங்களா ஃப்ரீ பஸ் கேட்கறாங்க. பஸ்ல போனா என்ன சொல்றாங்க, ஒரு மட்டமா பேசுறாங்க. நீங்க என்ன ஃப்ரீயா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க கேட்டோமா ஃப்ரீ பஸ் கேட்டோமா, இந்த 1000 ரூபாய் நாங்க கேட்டோமா, நாங்க கேட்கலையே. அந்த 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் கேட்கலையே. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் புடுங்குறாங்க. எதுக்கு எங்களுக்கு இந்த காசு? கரண்ட் பில்லுனா கொஞ்சமா ஓடுது. ஒன்னிமேல ஒரு மோட்டரு ஒரு வாஷிங் மிஷின் தான் ஓடுது. 1300 ரூபா 1400 ரூபா வருது. எங்களுக்கு தேவையில்லையே. இந்த 1000 ரூபாயும் தேவையில்லை, இந்த ஆட்சியும் தேவையில்லை. எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கலையோ? பிடிக்கல. அதான் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஃப்ரீயா வந்து இருக்கிறீங்க உங்களுக்குன்னா இன்னும் கேக்குறாங்க. கேவலமா பேசுறாங்க. எதுக்கு எங்களுக்கு அந்த கேவலம்? 20 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஆட்டோல போக கூடாது நிலைமையில இருக்கிறோம். நாங்க கிடையாது இல்ல. நாங்க எங்களால முடியும். எதுக்கு எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணும்? தவிர்த்துட்டு வேற என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதோ காலையில கரண்ட் போகுது, நைட்டு 1 மணிக்கு கரண்ட் போகுது, 12 மணிக்கு போகுது கரண்ட். அதை போய் சொன்னா அதால என்ன சொல்றாங்க, இதோ வந்துடமான்றாங்க. நைட்ல படுத்துன்னு தான் இருக்கிறோம். நாங்க இருட்டுல தான் இருக்கோம். அதுக்கு ஒரு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்களே. கட் ஆகுது கரண்ட். நீங்க இங்க இருக்கிற இபி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? போன் பண்றோம். கரண்ட் போனதுமே நாங்க போன் பண்ணுவோம். அதுக்கு எந்த பதிலும் வரலையே. மக்களாட்சி, மக்களுக்கு எல்லாமே செய்யறோம், அவங்களுடைய எல்லா திட்டங்களும் வீடு தேடி வருதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தா செய்யற இடத்துலதான் செய்யறாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரலையே. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தளபதிக்கு தான். ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, அவர் வேலையை விட்டுட்டு வந்து மக்களுக்கோசம் வந்து சேவை செய்யணும்னு வராரு. யாரும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. இப்ப நான் கூட ஒரு வேலைக்கு போறேன்னா எனக்கு ஒரு 22,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா என் சம்பளத்தை விட்டுட்டு நான் எப்படியும் மக்களுக்கோசம் செய்வேன்? செய்ய மாட்டேன் நானு. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு தானே வந்து செய்யறாங்க. அப்படி இருக்க சொல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ல நாங்க. மக்களா எங்களுக்கு அது உள்படலையே. எங்களுக்கு அவர் வரணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அவருக்கு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவரும் வரட்டும். மக்களுக்கோசம் வராரு அவருக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமே. 234 தொகுதியில 200 தொகுதி மறுபடியும் திமுக தான் வெல்லுன்னு சொல்றாங்களே. அவங்க சொல்லிப்பாங்க. ஆதரவு அவங்களுக்கு நிறைய இருக்கு சார். மக்கள் நாங்க சொல்லணும் எந்த ஆட்சி நல்லா இருக்கு, எது வந்து ஆட்சியில உட்காரணும், எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி நடக்கணும்ன்றத நாங்க சொல்லணும். அவங்களா ஏதோ சொல்லிக்கினா அது சொல்லிக்கிட்டோம். வாய்ப்பே கிடையாது. நாங்க இவ்வளவு தொழுவா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பு அவரே கெடுத்துக்கினாரு. போட்டோமே. போட்டோமே. அவர் இழந்துட்டார். நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையே. நாங்க எதனால அவர் எப்படியும் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வாட்டி ஓட்டு போட்டோம். ஏற்கனவே இந்த ஆட்சி சரியில்லைன்னு இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும், ரோடு சரி இருக்கும், வீடு பில்டிங் எல்லாம் உடஞ்சிருக்கு. குவார்டர்ஸில் தான் நாங்கள் இருக்கோம். சுனாமி குடிச்சு இது பகுதியில் எங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் நாங்கள் இருக்கோம். மழை வந்ததுன்னா வீடெல்லாம் தண்ணி வருது. நாங்கள் எங்கள் வீட்டு உள்ள நைட் 4வது ஃப்ளவரு மேலே பில்டிங்லாம் விசிட்ஸ்லாம் இருக்குது. தண்ணி வந்ததுனால நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நாங்கள் காமிச்சோம். ஆஃபீஸில் எடுத்துமேட்டு அது திமுகவில் போய் காமிச்சோம். அவங்க வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சின்னு போனாங்க. 2வது வரவே இல்லை. ரெட்டையில் வந்து பிடிச்சின்னு போனாங்க. அவங்க நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த தண்ணியில் இருக்கியாமா, சரி வேறு வீட்டில் மாறி இருங்க, நான் 2 நாள் டைம் எடுத்துங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் 2 ஆச்சு சொன்னாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யல. காவா அடுப்பா இருக்கு, அந்த குழந்தைங்க எல்லாம் கீழே இருக்கு. நாங்க அந்த தண்ணி தான் அடிக்கணும். அதை அடிச்சு நாங்க அதை குடிக்கணும். 1 வாரம் கழிச்சா குழந்தைங்க நோய். எங்க வீட்டு பக்கத்து வீட்லயே வந்து ஒரு குழந்தை மூளை விளைச்சல் இல்லாம இருக்கு. அந்த வீட்டுல தண்ணி, அதை நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த பெத்தவங்க நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். வந்து பார்த்துட்டு போட்டோ எல்லாம் புச்சின்னு போனாங்க. புச்சின்னு போயிட்டு வந்து 2 நாள்ல வந்து நாங்க பாப்பாவுக்கு ஒரு கட்டில் வாங்கி தரேன்னாங்க. அதுவும் செய்யல. பஸ்ல ஏறினா நேத்து பாருங்க, நேற்று ஆராசத்துக்கு போறேன், என் பொண்ணு இட்டுட்டு போறேன், குழந்தை 45 ஊசி போறதுக்கு போறேன். டிக்கெட்டு கேக்குறேன், வாங்குறதே ஓசி, வரதே நீங்க ஓசி, இதுல வேற கையை போட்டு அவ்வளவு நேரம் நின்று ஃபுட்பால தொங்குவீங்களான்னு கேறோம். எங்களுக்குன்னா தொங்குறதுக்கு என்ன தலையெழுத்தா? நாங்க பொம்பளைங்க வயசு பிள்ளைங்க ஏறுது கண்ட்ராக்ட் கேக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு அதுக்கு ஒரு மாதிரியே பேசுறாங்க. டிக்கெட் ஓசில கொடுக்கறதோட வாங்க முடியாதான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வேண்டாம், அந்த இலவசமே வேண்டாம். நாங்க எப்பயுமே 7 ரூபாய் 8 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தோம், அதுவே எங்களுக்கு போதும். எவ்வளவோ இப்போ எங்க வீட்டுக்கார் தண்ணி சாப்பிடுவாரு, ஒரு நாளைக்கு 1200 ரூபாய். அவர் கொடுக்குறது வீட்டுக்கு 300 ரூபாய். அப்ப மீதி காசு அவர் தண்ணி சாப்பிட்டுறாரு. அப்ப எதனால இந்த மாதிரி ஆகுது? ஒயின் ஷாப் ஒரு பக்கம் கரண்ட், ஒரு பக்கம் காவா, இந்த பக்கம் பாருங்க குப்பை. அது நான் 5 பாக்ஸ் எங்களுக்கு தேவையே கிடையாது. 5 பாக்ஸ் இங்க எங்களுக்கு ஒரு குப்பை தொட்டியே போதும். 5 பாக்ஸ் எங்க இருக்கிறவங்களும் குப்பை எடுத்து இங்க கொட்டுறாங்க. அதை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணினுக்கிறோம். இந்த மாதிரி இங்க குப்பை இருக்கு, குழந்தைங்க எல்லாம் இருக்குது, எங்களுக்கு நோய் வருது. நாங்க எவ்வளவோ சொல்றோம், அப்ப இந்த பாக்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப நாங்க என்ன எதுவுமே கிடையாது. நாங்க சொல்றோம், அப்ப ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆபீஸ்ல போய் சொல்றோம், கேட்க மாட்டாங்க. அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு போக சொல்றாங்க. எங்களுக்கு என்னத்துக்கு நாங்க கலெக்டர் ஆபீஸ் இங்க இருக்கிற ஆபீஸா எதுவும் கேட்க மாட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு நாங்க போனோம்? 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மகளிருக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கிட்ட விலைவாசி ஜாஸ்தினால அவங்களுக்கு போகுது. இப்போ ஒரு மருத்துவம் ஒத்துங்க,
ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவாகுது. இதே நீங்கள் நல்ல தரமான மருத்துவம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த மருத்துவத்தை நாங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை, 1000 ரூபாய் எங்களுக்கு மிச்சம் ஆகும். இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நடுத்தர மக்களுக்கு 40,000 ஃபீஸ் வாங்குறோம். எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் தரமான படிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த 40,000 நாங்கள் ஏன் கொடுக்கணும்? இதெல்லாம் எங்களுக்கு மிச்சமாகுதுல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் திறந்தானே சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்ன, பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மியாகுதுன்னு சொன்னீங்க. இப்போ டீசல் விலை கம்மியாயிடுச்சுன்னா எல்லாம் வந்து விலைவாசிக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீசல் விலையை பொறுத்து தான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கெல்லாம் நம்ம இப்போ இது மெட்ராஸ்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பொருள்லாம் வருது. டீசல் விலை கம்மியாயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா விலைவாசி கொஞ்சம் கம்மியாகல. எல்லாம் பொய்யான வாக்குறுதி. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தண்ணி வண்டியில் ஒரு பெரம்பூரில் சின்ன குழந்தை ஏற்றி சாவடிச்சாங்க சம்பவம். இப்போ டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணுது? டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணுது? பீக் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணல, சாதா டைமில் கும்பலாக ஒரு 10 பேர் ஒரு இடத்துல நின்றுக்குன்னு லைசன்ஸ் இல்லையா, ட்ரிங்கிங்கா, அது இதுன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுறீங்க. வசூல் வேட்டையில் தான் பண்ணுறீங்க. டிராஃபிக் கிளியர் பண்ணுறீங்களா? அந்த குழந்தை நாளைக்கு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் உங்களை மாதிரி அரசியல்வாதி வரலாம், கலெக்டராக கூட வரலாம். ஒரு குழந்தை நடுரோட்டில் நெசிங்கி செத்து போச்சு, டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? ஒரு ஆன்ஸு பாக்கு பெட்டி கடையில் வைக்கலாம், தேடி எல்லாத்தையும் எடுத்துறீங்க, சந்தோஷம் வர வைக்கிறான், கெஞ்சா இருக்குது. ஏன் அது மாதிரி அது உழைக்க மாட்டீங்க? அது மட்டும் என் புழக்கத்தில் இருக்குது. அதை குடிச்சிட்டு அந்த பசங்க வாலிப பசங்க அழிஞ்சு போகிறது இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறது, அராஜகம் பண்ணுறது, இதெல்லாம் தடுக்க முடியல உங்களால். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்களாம் வேஸ்ட்டுங்க. இந்த திமுக ஆட்சியே வேஸ்ட்டு. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிகள் இதுதான் ஜாஸ்தி ஆகுது கண்டி, குறையபாடு எதுவுமே கிடையாது. தவிர்த்து 2026 வேற யாரும் ஆட்சிக்கு வரணும்? தளபதி ஆட்சி வரணும். முதல் தேர்தலே அவர் வந்த உடனே வரணும்? அப்படி இல்ல சார், வளர இலை ஃபர்ஸ்ட் வர்றவங்க இத்தனை வருஷம் அவங்க ஆண்டாங்க, அதுல எந்த நன்மையும் எங்களுக்கு தெரியலையே. கூட இருக்கிறாருல, இத்தனை வருஷமா கட்சி தொடங்கி பண்ணிட்டு இருக்காரு, தனி போட்டிடுறாரு, இருக்கிறாரு தான். இல்ல, எங்களுக்கு வந்து தளபதி மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவரு இவ்வளோ படங்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 300 கோடி அவருக்கு ஒரு படம் நடிச்சா, அந்த 300 கோடியை விட்டுட்டு அவரு அரசியல்ல வரேன்னு சொல்றாரு. எதிர்பார்ப்பு இல்லாம தானே வர்றாரு அவரு. அது போதும் எங்களுக்கு. அவர் வரட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். மாற்று வந்து விஜய் அவர்கள் தானே? ஆமா, கண்டிப்பா விஜய் தான் வரணும். வந்து திமுக ஆட்சி பிடிக்காது, மீண்டும் பிடிக்காது. கண்டிப்பா இவங்க பண்ற ஆட்சியில எப்படி பிடிக்கும்? எதை குறைச்சிருக்கீங்க? ஸ்கூல் பசங்க 1வது படிக்கிற பசங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அரசு பள்ளியில சேர்க்கலாம். அரசு பள்ளியில சேர்க்கலாம் சார். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, கொஞ்சம் நல்லா இருக்கணும், நாலேஜ் வரணும்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி சரி பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும்னு அப்படின்னு நினைச்சுதான் நம்ம சேர்க்கிறோம். அந்த சேர்க்கிறப்ப இவ்வளவு ஃபீஸ் கேட்டோன்னா பயந்து ஓடி வந்துடுறோம் நாங்க. அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு நல்லா நம்ம சொல்லி தராங்க. அதெல்லாம் தரம் இல்லைன்னு நாங்க சொல்லலப்பா. கஷ்டப்படுறவங்க சேர்க்கறாங்க தான், நாங்களும் கஷ்டப்படுறோம் தான். கஷ்டப்பட்டாது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற எங்களுக்கு வந்து நல்ல கல்வி வேணும் யோசிக்கிறோம். தரமான கல்வி தான் நாங்க யோசிக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க வேற ஸ்கூலுக்கெல்லாம் போறோம். அந்த ஸ்கூல்லயும் எவ்வளோ ஃபீஸு கட்ட முடியல எங்களால. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களோட கோரிக்கை நல்லாட்சி வரணும், தளபதி விஜய் வரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாமே குறையணும், விலைவாசி எல்லாம் ஃப்ரீ, எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு, தேவையே இல்லை. விலைவாசி குறை. ஒயின் ஷாப்பை மூடு, முக்கால்வாசி ஒயின் ஷாப் வேணாம், மூடு ஒயின் ஷாப்பை. நல்லாட்சி கொடு, ஃப்ரீ வேணாம் எங்களுக்கு, எந்த ஃப்ரீயுமே எங்களுக்கு தேவையில்லை. ஒயின் ஷாப் மூடிடு. ஏன்னா 1000 ரூபாய் எங்களுக்கு தரேன்னு சொல்லி போடுறாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை டபுளா அங்க வாங்கிடுறாரு அவரு. அதை டபுளா வாங்கிடுறாரு. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட நீ பிடிங்கிட்டு போனாக்கா, அப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க எப்படி சாப்பிடுறது? இலவசங்கள் வேண்டாம், நல்லா இலவசம் வேண்டாம், எதுவுமே இலவசம் அறிவிக்காதீங்க. ஓட்டுக்கு எங்களுக்கு பணமும் தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் நீங்க கொடுக்குறேன்னு கூட வராதீங்க. எங்களுக்கு நல்லாட்சி தான் வேணும். டிவிக்கு தான் எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு என்ன பார்த்துட்டு நாங்கள் புது ஆட்சி வந்தால் இனிமேல் நல்லா இருப்பாங்க, மக்களும் நல்லா நடப்பாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களும் நல்லா போவோங்க படிக்கிறதுக்கு, வயசு பிள்ளைங்களும் நிம்மதியாக நடக்கும். இப்போ பாருங்க, நைட்டு கூட வந்து கரண்ட் போயிடுச்சு. நாங்கள் 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறோம், எங்களால் தூக்கமே இல்லை. 3 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணினே இருக்கிறோம். என்ன வரேன்றாங்க. கேட்டால் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கேன்றாங்க. நாங்கள் வந்து நைட்டு பாய் எடுத்துன்னு வந்து ரோட்டில் போட்டு பத்துனுக்குறோம் குழந்தைங்க வச்சுக்கின்னு. 4:30 மணிக்கு வருது கரண்ட்டு. மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே தீர்வே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சியில் வந்து ஜெயிச்சு அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க மட்டும்தான் பார்த்துருக்காங்க. நடுத்தர் மக்கள் நடுத்தரில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. 2027 தளபதி விஜய் அவர் வரணும். 250 கோடி அவர் வந்து பார்த்தவர். இப்போ வந்து அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்காக அவர் வந்திருக்காரு. அதனால இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரட்டுமே, அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு பார்க்குறோம். அவர் என்ன செய்யறாரோ எங்களுக்கு செய்யட்டும். ஏன்னா இவ்வளவு பேருக்கு நாங்க ஓட்டு போட்டு எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அவருக்கும் ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம் நாங்க.
26ல வேற யாரு வந்தா இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தலை வந்து தான் செய்வார். அவர் வந்தாதான் எங்களுக்கு எல்லாமே வேணும் எனக்கு புரியும். ஏன் அவ்வளவு நம்பிக்கை விஜய் மேல? நம்பிக்கைன்னா எனக்கு என் பையன் பாதிக்கப்பட்டவனே, என் பையனை வந்து யாரும் பார்க்கல. என் பையன் ரொம்ப லோல் போட சொல்ல இந்த மன்றத்துல தான் வந்து என் பிள்ளைய பார்த்தாங்க. விஜய் ரசிகர்களா? ஆமா, அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. இவ்வளோ கட்சியில எங்க பாடுபட்டு எல்லாமே செஞ்சோம். இந்த மன்றத்துல தான் வந்து அவங்கவுங்க மக்களுங்க வந்து என் பிள்ளைக்கு என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாமே செஞ்சாங்க. கட்டில் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க என் பிள்ளைக்கு. இந்த கட்சியில இருந்து எனக்கு ஒரு பிரோஜனமே இல்லை. எனக்கு இதுல வந்தோடனே எல்லா மாற்றமே எங்களுக்கு நல்லதா இருந்தது. இந்த சூரியன் கட்சியில இருந்து எங்களுக்கு வேஸ்ட் தான், எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை இல்லை. எதனா ஒன்று போனா கூட இழுத்து அடிப்பாங்க, இதோ வர இரு அப்படின்வாங்க. ஆனா இந்த மாற்றம் இந்த இதுல வந்ததுல இருந்து எங்களுக்கு 26 வந்து எங்களுக்கு இன்னும் நல்ல வழி போறதுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு ஆட்சியே வரல, இன்னும் ஆட்சி வந்து இன்னும் எப்படி செய்வார் அவரு, அதுதானே நிறைய செய்றாங்க. செய்யறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் அது மக்களுங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நல்லா போடுறாங்க. சாப்பாடு போடுறாங்களோ? ஆமா, எங்கள் மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க சாப்பாடு. விஜய் ரசிகர்கள். ஆமா, அந்த உணவு எத்தனை பேருக்கு போடுறாங்க தெரியுமா? இதே நான் மனையில துப்பாரு இருக்கிற வேலை செஞ்சேன். இதே விஜய் மன்றத்துல என்னை கூப்பிட்டு அவங்க அரிசி எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இதுல இருந்து எனக்கு எந்த கட்சி ரெட்டாலட்சி சூரியன் கட்சியில நீங்க எந்த எனக்கு எல்லாம் 26 வந்தா எங்க தலை இனிமே எங்க சேமா நாங்க நல்லா இருப்போம், எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப சீமான் இத்தனை ஆண்டு காலமா அரசியல் களத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சோ நாங்க அந்த இதுல நாங்க போட்டோம். அவர் சார்பில் யாருன்னா போட்டிருப்பாங்க. எங்களுக்கு எங்க அப்பாலாம் வந்து ஏடிஎம்கே. அவர்லாம் வந்து அந்த காலத்துல அவங்கள ஜெயலலிதா அம்மாவா தாத்தா ஆயான்னுவாங்க, எம்ஜிஆரா தாத்தான்னுவாங்க. அவங்க பாரம்பரியத்துல அதெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் வந்து அவங்கள நாங்க ஒரு பக்கம் வணங்குவோம். இருந்தா இல்ல இந்த ஆட்சி எங்களுக்கு கண்டிப்பா வேணவே வேணாப்பா, ரொம்ப கஷ்டம்பா இந்த ஆட்சி. கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, அடிச்சு சொல்லுவோம் நாங்க. வாய்ப்பே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க பாருங்களேன், ஒரு ஒயின் ஷாப் இப்போ எங்க அண்ணன் சேர்த்து 1.5 மாசம் ஆகுது. சரியான குடிச்சு இறந்தே போயிட்டான். காலைல ஆனா வாங்குவான். என்னன்னு கேட்டா எங்க அம்மாட்ட அடிச்சு காசு கேட்பான். அம்மா காசு கொடுன்ட்டு பிளாக்ல போய் 400 ரூபாய் ஒரு பாட்டில், அதை வாங்கி போய் குடிப்பான். குடிச்சு இது 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்னத்துக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? ஒரு மளிகை சாமான் போய் நம்ம ஒரு அண்ணாச்சி கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா நம்மளுக்கு ஒரு நாள் செலவே சும்மா ஒரு பேச்சுக்கு 500 ரூபாய் தான் நம்ம வாங்கினோம். மேல் கொண்டு வாங்குறது ஒரு தக்காளி வாங்க போனா 1 கிலோ 80 ரூபான்றாங்க. வெங்காயம் வாங்க போனா இதுன்றாங்க. விலைவாசி அதிகம், தலை தூக்க முடியல. பள்ளிக்கு ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு ஃபீஸ் வந்து அவ்வளோ கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வந்து இது தளபதி விஜயால வந்து நாங்க அவருக்கு ஒரு ஓட்டு ஒண்ணு போட்டு எங்களால முடிஞ்சது, எங்களால அந்த ஓட்டு மட்டும் தான் போட்டோம். சரி போட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம இவங்களுக்கு போட்டுட்டோம்ல அந்த ஓட்டை, அவருக்கு நம்ம ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம். அவர் வந்து எங்களுக்கு எதனா செய்தாருன்னா கடவுள் மாதிரி அவர் கையெழுத்து நாங்க கும்பிடுவோம். கண்டிப்பா மாற்றம் வேணும். எத்தனை நாளைக்கு தான் வந்து ஏடிஎம்கே மாத்தி வந்து அவங்கவுங்க ஒன்று சொல்லி கொள்ள அடிச்சு தான் போறாங்க. கண்டி நம்ம அப்போதைக்கு எலெக்ஷன் டைம்ல மக்கள் மனசை கவர் பண்ற மாதிரி என்ன வேணுமோ ஏது வேணுமோ கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பண்றது கிடையாது. 50 வருஷமா அந்த 2 ஆட்சி மாத்தி மாற்றம் வரட்டுங்க. எந்த கட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம், விலையில்லா ஃபைலகம், விலையில்லா மருத்துவம், ரத்த தான முகாம், இப்போது வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்சியில் இருக்கிறவங்க இது வரையும் ஒன்றுமே பண்ணல. அதுக்காக தான் வந்து விஜய் வரணும்னு நான் சொல்றேன். நான் டிஎம்க்கு வாய்ப்பு இல்லை ராஜா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, வராது. எங்க அண்ணன் நாங்கள் தம்பின்னு வர நாங்கள் எங்க அண்ணன் டைலாக் கொஞ்சம் அடிக்கிறோம், அவ்வளோதான். இல்லை சும்மா எப்பவுமே 2026 கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வரணும். இல்லை அவரும் கொஞ்சம் சில வார்த்தைகள் சரியில்லை. அவர் எப்படி சொல்றதுன்னா, அவர் கரெக்டாக இருந்தாருன்னா கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அவர் வார்த்தைகள் கொஞ்சம் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பொய்யெல்லாம் நிறைய இருக்குது. அவரை குறை சொல்ல முடியாது, அது தமிழன், அவர் இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த மாதிரி கேள்வி ஒரு ஆள் இருக்குன்னு எங்களுக்கு வேணும். ஆனால் 2026 ஆமாம் இல்லைங்க, அது வர முடியாது. அவர் வந்து பேசிக்க தான் லாக்கி, பேச தான் லாக்கி, கேள்வி கேட்க தான் லாக்கி. ஆனால் செயல்முறையில் எந்த இதுவும் இல்லை. அவர் என்ன தொண்டு செஞ்சுக்கிறார்? இப்போ சொன்னேன், விலையில்லா ஃபைலகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருந்தகம், ரத்த தான முகாம் எல்லாமே பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு? பேச்சு மட்டும் தான் பேசார் எங்கள் அண்ணன். அதனால் செயல் இறங்குறது டிவிக்கே மட்டும்தான். 2026 தமிழக வெற்றி கழகம் தான் வரும். இது வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆகணும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.